ஒரு நாளைக்கு 30 மணி நேரம் வெளியில சுத்திட்டு இருக்க. எந்த ஆம்பளை வீட்ல இருப்பான்னு நான் கேக்குறேன். This is the limit, வைஜெயந்தி. இதெல்லாம் ஒரு கல்யாணம். இதுக்கு நான் வரல, எங்க அப்பா அம்மா வரல, நான் லேட்டா வந்தேன்னு ஒரு குறை வேற பாடிட்டு இருக்கேன். பாருங்க, ஏதோ டெய்லி பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துற ஒரு கும்பல்ல இருந்து பொண்ணு எடுத்துட்டு இதோ குப்பை தொட்டி மாதிரி ஒரு பழைய சங்க கட்டிடத்துல கல்யாணம் வேற, இதுல நான் லேட்டா வந்தேன்னு குறை பாடுறது. பானு, எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுற நீ? உங்க பிரச்சனை எல்லாம் அங்க வச்சுக்க கூடாது. எல்லாரும் முன்னாடி தான் அடிச்சுட்டு நிக்கணுமா? கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்படியே பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் வந்திருக்காங்களா? எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறது பூரா வாழை இலையில கூட சாப்பிட தெரியாத அண்ணக்காவடி கூட்டம். மூஞ்சியும் முகரையும் பாரு, தாடியை கூட ஷேவ் பண்ண முடியாம என்னமோ காலையில எந்திரிச்சு ட்ரெயின்ல பிச்சை எடுக்க போவாங்களே அந்த மாதிரி கிளம்பி வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு. நீங்க என்கிட்ட பேசுறீங்க? ஏய், அவங்க ஒண்ணும் பிச்சைக்கார கோஷ்டி கிடையாது. சொல்லப்போனா நாம தான் பிச்சைக்கார கோஷ்டி மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். அடித்தடி பண்ணிக்கிட்டு அமக்கலம் பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு வந்த அறிகுறியே இல்லாம பஞ்சத்துல அடிப்பட்டவங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பொதுவா கல்யாண வீட்ல மாப்பிள்ளை வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் தான் தகராறு வரும். வெள்ளி பாத்திரம் குறையுது, பொண்ணுக்கு தங்கம் குறையுது, இன்னும் ரொக்கம் கொடுக்கல, கார் வாங்கி தரல, வீடு தரல, அது இதுன்னு 1000 குறை இருக்கும். அவ்வளவு ஏன் மோதிரம் கேட்டு மோத ஆரம்பிச்சு மொத்த கல்யாணமும் நின்னு போன கதை எல்லாம் 1000 இருக்கு. இங்க நடக்கிற கதையே வேற. நம்ம வீட்டு மனுஷங்களே நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நாமளே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க நடக்கிறது நம்ம சரவணனோட கல்யாணம். உங்களுக்கு சண்டை போடுறதும் பிரச்சனை பண்றதுமே தான் வேலையா இருக்கு. இங்க பாருங்க, உங்க 2 பேர்கிட்டயும் நான் தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ, நான் எதுவுமே பண்ணலக்கா. இது பாரு, நீ பேசாத, எதுவும் பேசாத. வைஜெயந்தி, அத்தை, பானு, உங்க 2 பேர்கிட்டயும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலனாலும் தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. இந்த வீட்டு பெரிய மனுஷியா உங்க மாமியார தன்மையா கேட்டுக்கிறேன். இங்க பாருங்க, கல்யாணம் முடியற வரைக்கும் மரியாதையா இங்க இருந்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஆனா இந்த மாதிரி நாட்டாம பண்றது, என்கிட்ட வந்து சண்டை போடுறதெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு இனிமே பேசாதீங்கம்மா. அத இவங்க கிட்ட சொல்லுங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க ஐயா. ஐயா உங்களை தான் ஐயா, கொஞ்சம் நில்லுங்க ஐயா. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? நான் தான் அப்பவே சொன்னேன் ஐயா, இந்த மீனாட்சி குடும்பமே இப்படித்தான். நீங்க வக்கத்தவங்க, வசதி இல்லாதவங்க, எதுக்குமே லாய்க்கு இல்லாதவங்க வாய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ, உங்க காதுல இதெல்லாம் விழாம இருக்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்களா? கேட்டுட்டீங்கல்ல? கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயோ, எல்லாமே உங்களை பத்தி தான். ஐயோ, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பெரியவருக்கு எடுத்து சொல்லுங்க. ஐயா, அம்மா சொல்றது எல்லாமே சாயம் போகாத சத்தியங்க. இவ்வளவு நேரம் நகை போடல, தங்கம் பித்தளை பாத்திரங்க எதுவுமே கொடுக்கலன்னு எவ்வளவு புலவி தள்ளிட்டாங்க அவங்க. ஏன்னா இந்த வீட்டுல யாருக்குமே இந்த கல்யாணம் பிடிக்கலீங்க. எப்படி பிடிக்கும்? ஏதோ பேச்சுக்கு பொண்ணு எடுக்கிறோம், வாழ்க்கை தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ அண்ணன் தம்பிங்க பங்கு பிரிக்கிற சண்டை போட்டிருப்பாங்க. கடைசியில மருமகளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உங்க பொண்ணை ஓரங்கட்டுறதுக்கு பாக்குறாளுங்க. இந்த சிவஞானத்தை பாருங்க, செல்போன்லயே பேசிருக்காரு தவிர பொண்ணு மாப்பிள்ள கல்யாணத்துல கவனம் இருக்கா சொல்லுங்க? இந்த குள்ள பையன் சண்முகம் இருக்கானே, அவன் எங்க போனான்னே தெரியல. சாக கிடந்த என்ன கூட்டிட்டு வந்து நம்பிக்கை கொடுத்து என் பொண்ணை அவர் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதே இந்த சிவஞானமும் மீனாட்சி தான் உறுதி கொடுத்தது. அந்த வாய் இன்னைக்கு என்னென்னலாம் பேசுது பாருங்கம்மா. அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருந்தா உறுத்தாதா? ஐயோ, ஏன் பேசுறீங்க இப்படி? நீங்களும் நானும் தான் மனசாட்சியை பத்தி பேசணும். அவங்க எல்லாம் பணக்காரங்க. பணத்துக்கு முன்னாடி சொந்த பந்தத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இது எல்லாத்தையும் மீறி இந்த குடும்பத்துல உங்க பொண்ணை கட்டி கொடுத்தீங்கன்னா பாவம், நீங்களே உங்க பொண்ணு கழுத்துல கைத்த கட்டி கிணத்துல தள்ளி விட்ட கதையே ஆயிடும். ஏயா, நான் உங்களுக்கு தெரியாம தான் கேக்குறேன். என்ன உங்களுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்கல? ஏங்க, உங்களுக்கு யாருங்க புரோக்கரு? இல்லைங்க, இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண புரோக்கர் யாருன்னு கேக்குறேன். என்னங்க, அப்ப யாருமே இல்லையா? செல்ஃப் சர்வீஸா? ஏஜென்சி, மேட்ரிமோனின்னு எதுவுமே இந்த விஷயத்தில் இல்லையா? அங்கதாங்க நீங்க தப்பு பண்ணிட்டீங்க.
இந்த என்ன மாதிரி ஒரு புரோக்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்குற கமிஷனுக்கு பக்காவா வேலை பார்த்துருப்பாங்க. இந்த வரதட்சணை அது இது மாதிரி எதுவுமே அசைக்க முடியாது. சும்மா டிஎம்டி கம்பி மாதிரி பில்லர் போட்டுருப்போம்ல. அட போங்க, எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. எல்லாமே மறக்க வேண்டு போச்சுப்பா. ஷோ, வீட்டில் இருக்கிறது குடிச்சிட்டு வளருது, இன்னொன்று குடிக்காம வளருது. சரி, எது எப்படியோ உங்களுக்கு புரிஞ்ச சரிதாங்க ஐயா. புரிஞ்ச மாதிரி தான் நினைக்கிறேன். வர அண்ணி, என்ன உமா? வாங்க, என்னன்னு சொல்லு. அண்ணி, பொண்ணு ரூமுக்கு போய் பார்த்தேன். அங்க அவங்களையும் காணோம், அவங்க அப்பா அம்மாவையும் காணோம். என்ன சொல்ற? நல்லா தேடினியா? இல்லங்க, ஆனந்தியும் அவங்க அப்பாவையும் காணுமாங்க. என்ன என்ன சொல்றீங்க? காணமா? என்ன உமா சொல்ற? அங்க அவங்களையும் காணோம், அவங்க அப்பா அம்மாவையும் காணோம். என்னடா? ஆமா, கொஞ்சம் அமைதியா இரு. உமா, நீ பாத்தியா? சரியா விசாரிச்சியா? அண்ணே, பொண்ணு ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் கேட்டேன். அவங்க தான் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வெளில போயிட்டு தான் சொன்னாங்க. என்ன 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 சொல்றடி நீ? என்ன சொல்ற? அம்மா, கொஞ்சம் அமைதியா இருமா, ஒரு நிமிஷம். கடவுளே, அம்மா, என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்லம்மா. ஹலோ ராஜேந்திரா, எங்க இருக்க? என்ன மீனாட்சி? ஒண்ணு இல்லடா, இங்க பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணு 3 பேரையும் காணோம். நீ கொஞ்சம் தேடி பாரு. என்ன சொல்றான்? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, தேடி பாக்குறேன்னு சொல்லிருக்கான். இப்ப போய் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களே. ஒண்ணு இல்லம்மா, தைரியமா இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? இப்படி எல்லாம் பேசுறீங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ அம்மா, மீனாட்சி, அம்மா கொஞ்சம் பாத்துக்க. கவலைப்படாதீங்க. சரவணா, சரவணா, போய் தேடி பாரு. போய் தேடி பாரு. பாக்குறேன். போ. அம்மா, ஒண்ணும் இல்லன்னு ஒண்ணு இல்ல சொல்றேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பயப்படாதீங்க. ஏதாவது பிரச்சனைனா நான் பாத்துக்கறேன் அத்தை. பயப்படாதீங்கம்மா. பயப்படலன்னா எப்படி? இப்ப கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவங்கள காணோம்னு சொன்னா என்ன? ஐயோ, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் தேடி பாக்குறேன் அத்தை. சரி சரி. அம்மா, ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. இல்ல மீனாட்சி, பயப்படாதீங்கம்மா. இப்ப போய் ஒண்ணும் ஆயிருக்காது. போகுது. சரவணா, என்னாச்சு? எங்க தெரியும், காணும்ண்ணா. காணுமா? ஆமாண்ணா. எங்க போயிருப்பாங்கன்னு தெரியும். சரி வா. நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. அங்க பாருங்க. டேய், நீ ஃபோன் பண்ணி பாரு. அண்ணா, நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டேன். அவங்க எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவங்க அப்பா நம்பர், அவங்க நம்பர் எல்லாமே. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. என்ன? இல்லண்ணா, எடுக்க மாட்றாங்க. எதுக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு. அவங்க அப்பா நம்பர் போடு கிடைக்கும். போடு. பண்ணுங்க தம்பி. என்ன? என்னடா? கிடைக்கலண்ணா. எங்க போனா? என்ன நடக்குதுங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேனே, ஒரு இடத்துலயும் காணோண்ணே.
கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இருந்து எங்கடா போனாங்க? ஏப்பா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்ம காஞ்சிபுரம் நேஷனல் ஹைவேஸ்ல போய் 3 டெட் பாடி கிடக்குதான்னு போய் பாருங்க. என்னங்க நீங்க என்னங்க என்ன பேசுறீங்க? என்னங்க என்ன பேசுறீங்க? ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆளு கொஞ்சம் விஷத்தை எடுத்துட்டு போய் தனியா சாக போறேன்னு போனான். அதை தடுத்து வேணாங்க நான் உங்களுக்கு வாழ்க்கை தரேன், உங்க கூட சம்பந்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இப்ப பாருங்க 3 பேர் குடும்பத்தோட சாகவல்ல விட்டுட்டீங்க. பேசாம இருங்க, என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. டேய் இந்த காய்ச்சலடா கண்டிப்பா போலீஸ் வரும்டா. ஆனா நான் ஆல்வேஸ் அப்ரூவர்ரா. மாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய் என்னடா பாயமுறா, போலீஸ் வருதே மட்டும் மாறா. என்னது போலீஸா? தல 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 யார் வீட்டுக்கு போலீஸ் வருது வந்துருமா? மாப்பிள்ளை மேல கைய வச்சுடுமா? கைராசி குடும்பத்து மேல வந்து கைய வைக்க முடியுமா? இந்த குடும்பத்தை பத்தி ஒரு மதிப்பு மரியாதை தெரியாத கூமுட்ட பையன் அவன். எங்கேயோ ஓடி போயிட்டான், கடைசி நேரத்துல அறுத்துட்டு ஓடி போயிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அவனே எங்கேயோ ஓடி போய் தலைமறைவாயிட்டான். தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒருத்தி என்ன பிறக்காமலையா போயிட்டா? அம்மாடி மீனாட்சி, அம்மாடி சொல்லு, நீ இருக்கும்போது எந்த தப்பும் நடக்காதுமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த பாரு அந்த சோமசுந்தரம் இருக்கானே அந்த கூமுட்டை, அவனை நான் பார்க்கும் போது நினைச்சம்மா, என்னடா அந்த பொண்ணுக்கும் அந்த அப்பங்காரனுக்கும் சம்பந்தமே இல்லையே, ஏதோ ஒரு சேட்டு வீட்டு புள்ளையே இவன் கடத்திட்டு வந்த மாதிரியே இருக்கிறானே, அந்த பொண்ணு நல்ல கலரா அழகா இருக்காளேன்னு. பத்தியா கடைசியில் இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடி இருக்கான். அதான் அதான் மாப்பிள பெரியவங்க சொல்லுவாங்க, நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது என்னத்தையும் பண்ணிட்டு போகுமா, அந்த மாதிரி கதையா இருக்குது. நம்ம குடும்பத்தோட பெருமை தெரியாம அவன் ஓடி போயிட்டான். ஐயா போனவனை விடுங்க மாப்பிள. ஐயா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம தகுதிக்கு நம்ம தம்பிக்கு என்ன பொண்ணு கிடைக்காமலையா போயிடும்? அதான் இதா இருக்கா என் பொண்ணு கவிதா. நல்லதா போச்சு, இந்த நேரம் சமயம் பார்த்து நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன். அவன் அவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. வா 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 வா, பாருங்க பாருங்க பாருங்க. இது பாரு, இவ காலேஜுக்கு போறதா இருந்தா நான் தான் வேண்டாம் வேண்டாம் அத்தான் கல்யாணமா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். பாத்தீங்களா எல்லாமே விதிப்படி தானே நடக்குது. என்னங்க புதுசா புலம்பிட்டு இருக்கீங்க? என்னத்த குழப்பறாங்க? என்னத்த குழப்பறாங்க? இது யார் குடும்பம் நினைக்கிறீங்க? என் பொண்ணு குடும்பங்க. இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அப்படியே நான் இந்திராணி பார்த்துட்டு ஒதுங்கி இருக்க முடியுமா? இத பாருங்க, என்ன இருந்தாலும் அசல் அசல் தான், ரத்த சம்பந்தம் தான். மீனாட்சி என் பொண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல. பானு எங்க? ஏமா பானு நீ என்னமா அங்க போய் நிக்கிற? நீ படிச்ச பொண்ணு, உனக்கு எல்லாம் தான் தெரியும்ல, கொஞ்சம் வந்து சொல்லலாம் இல்லம்மா, கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. இத பாருங்க, கல்யாணம் எல்லாம் நின்னு அசிங்கப்படக்கூடாதுன்னு தான் நானே வலிய வந்து என் பொண்ணை குடுக்குறேன்னு சொல்றேன். இத்தனை நாள் எப்படியோங்க என் மகளுக்கும் எனக்கும் வாக்குவாதம் வரும், நான் பல தடவை திட்டி இருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. என்னைக்கு என் 2வது பொண்ணு சித்ராவுக்காக இவ தியாகம் பண்ணாலோ அன்னைக்கு நான் இவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்பேற்பட்ட ஒரு பொண்ணுக்காக என் 3வது பொண்ணோட வாழ்க்கைய நான் தியாகம் பண்றதா முடிவு பண்ணிட்டேங்க. எதை தியாகம் பண்றீங்களா? என் மாப்பிள்ளை முண்டியா முடமா நியாயப்பிரகாரம் மத்த அவன் தாங்க தியாகம் பண்ற மாதிரி. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் நொண்டி முடன்னு சொல்லலீங்க. இப்போ திடீர்னு கல்யாணம் நின்னு போச்சு, இப்போ அந்த ஓடி போனவன் என்ன சொல்லுவான்? மாப்பிள்ளைக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள குறை இருக்குதோ என்னமோ, ஏன் பெருவியாதியா கூட இருக்குதோ என்னமோன்னு கூட சொல்லுவாங்க. நாளைக்கு இந்த தம்பிக்கு யார் பொண்ணு கொடுக்க முன் வருவாங்க? நான் சொந்தக்காரிங்க, அப்படியே இந்த வியாதி இருந்துச்சுன்னா கூட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேங்க. நான் அத்தை கிட்ட அதெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்றேன்ல. என்னம்மா நீங்க வெளியாடுங்க தானே, சும்மா பாத்துட்டே இருந்த என்ன அர்த்தம்? எடுத்து சொல்லுங்க. இவங்க சொல்றது சரியாதான் படுது. கல்யாணம் நின்னு போனா ஒரு மாதிரியா பேசுவாங்க. சொந்தக்கார பொண்ணு, பெத்தவங்களே இஷ்டப்பட்டு குடுக்கறேன்னு சொல்றாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதானே? அப்படி சொல்லுமா. இதான் இதுக்காக தான் நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், யாருமே என் பக்கம் பேச மாட்டேங்கிறீங்களேன்னுட்டு. மாப்ள பாருங்க மாப்ள, என் பொண்ணு நல்லா அழகா தான் இருக்கிறா பாருங்க.
எங்க அந்த வைஜெயந்தியே? என்னம்மா பின்னாடி நிக்கிற? இந்த பாரு ஒட்டக சிவிங்க மாதிரி இருக்கறதுனால நீ பின்னாடி போய் நிக்கிறியா? இந்த பாரு உன் மூஞ்சில போட்டு இருக்க பாரு அந்த மேக்கப் எல்லாம், அதுல கொஞ்சூண்டு என் பொண்ணுக்கு போட்டு விடு. உன்னை விட ரொம்ப அழகா இருப்பா. பாருங்களேன் ஜோடி பருத்தி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். பாரு பாரு இந்த வா பக்கத்துல வந்து நில்லு. ஒசரெல்லாம் கூட சரியா தாமா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு பாரு. ஏங்க என்னங்க சாப்பிட்டீங்களா இல்லையாங்க? வந்த வேலைக்கு ஏதாவது ஒண்ணு பேசுங்களேங்க. எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அந்த அம்மா சொல்றதும் சரிதானே. குடும்ப மனத்தை காப்பாத்துறதுக்கு ஏன் தயங்குறீங்க? பேசாம ஒத்துக்க வேண்டியது தானையா? சார் யாரோ தகுதி இல்லாத பொண்ணை பாத்துட்டு இருக்கீங்க. தகுதி இருக்கிற இந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதானே? சரியா சொன்னமா, சரியா சொன்ன. பாருங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சரியா சொல்றாங்க. நீங்க யாருமே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்களே. ஏதாவது சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீங்க யாரு சொன்னா எடுபடுமோ அவங்க வாயை திறந்து சொன்னா எல்லாமே சரியா போயிடும். நான் யார பத்தி சொல்றேன்னு தெரியுதுங்களா? என் பொண்ணு மீனாட்சி இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கும்போது நான் வேற யாருங்க கேட்கணும்? மீனாட்சி மீனாட்சி சொல்லுமா. இந்த பாரு உன் வாயால உன் தங்கச்சிய உன் கொழுந்தனுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லுமா. ஏ என்னடி நின்னு பாத்துட்டு இருக்கிற? உழுடி அவ கால்ல உழுடி. என்ன நின்னுட்டு இருக்கிற? இவ கால்ல விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்க. நமஸ்காரம் பண்ணுமா. வாங்க மாப்ள நீங்க மீனாட்சி மாதிரி சேர்ந்து நில்லுங்க. வாங்க எல்லாரும் ஒண்ணா வந்து நில்லுங்க. கால்ல விழுடி. கால்ல விழுன்னு சொல்றேன்ல. வாங்க 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 தம்பி. அட வாங்க தம்பின்னு சொல்றேன்ல. மாப்ள டேய் வாங்க. கடவுள் இருக்கறான். எல்லாம் நல்லா முடியும். ஆமா. அட வாங்க மாப்ள. வெக்கப்படாதீங்க மாப்ள. உங்களுக்கு இவனுக்கு கடவுளை எழுதி வச்சிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க சும்மா இருங்க. நீங்க சும்மா இருங்க மாப்ள. என்ன சொன்னா எல்லாமே நல்லதா நடக்கும். நில்லுங்க. என்னங்க இது? என்னாச்சு? நீங்க பாட்டுக்கு சொல்லாம கிளம்ப கல்யாண வீட்டுல இருந்து போயிட்டீங்க. என்ன சொல்றீங்க? எதை சொல்றீங்க? உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணும் பெரிய ஆள் இல்ல. நாங்க ஏழப்பட்டவங்க தான். எதுவும் இல்லாதவங்க தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஒத்துக்கிட்டீங்க? ஐயா எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். இப்ப என்ன பிரச்சனை நடந்துச்சு? யார் என்ன சொன்னாங்க? நீங்க ஏன் கல்யாண வீட்டுல இருந்து கிளம்பி போனீங்க? எவ்வளவோ பேச்ச கேட்டாச்சு ஐயா. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து எப்படி எல்லாமோ திட்டாங்க ஐயா. எவ்வளவு அவமானப்படுத்திட்டீங்க தெரியுமா? அதை நினைச்சா ஒண்ணு ஈட்டி மாதிரி என் நெஞ்சில பாயுது ஐயா. இவங்க பேசுற வார்த்தை எல்லாம் நான் மறக்க முடியாதவள் இருக்கு ஐயா. காசு பணம்னா இல்லாம இருக்கலாம் ஐயா, ஆனா மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க ஐயா. அதனாலதான் என் பொண்ணை குடிச்சு வெளியே போயிட்டேன். எல்லாரையும் சிரமப்படுத்தி கஷ்டப்படுத்தி என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும்னு எந்த ஆசை இல்லையா. அப்படித்தான் என் பொண்ணு சந்தோஷமா இருக்குன்னு எந்த அவசியம் இல்லையா. என்கிட்ட இருந்த அந்த சின்ன வீட்டையும் தறியையும் வித்து இதோ இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன் ஐயா. வாங்கிக்க ஐயா. இங்க யாரும் உங்களை கஷ்டப்படுத்தி பணம் வாங்கணும்னு பேசவே இல்லை. யாரு என்ன சொன்னாங்க? என்ன பிரச்சனை நடந்துச்சு? கல்யாண மண்டபம் முழுக்க உங்க எல்லாரையும் தேடிட்டு இருக்கோம். நீங்க பாட்டுக்கு இங்க இருந்து போனா என்ன அர்த்தம்? என்னங்க வளவளா கொலகொலான்னு இந்த ஆள் கிட்ட பேச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு ஒரு மனுஷன். இந்த கைராஜ் குடும்பத்தை மதிக்காம யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவர் பொண்ணையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப திடீர்னு கிளம்பி வந்து நின்னு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கும் மரியாதை தர்றதுக்கு இங்க யாரும் இல்லைங்க ஐயா.
இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா ஐயா? அவங்க மனசாட்சிக்கு தெரியுமா ஐயா? நான் எல்லாம் இதை உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியா காட்ட முடியும்? இத பாருங்க, எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. யார் என்ன பேசினா நான் கேக்குறேன். வேற யாரும் இல்லைங்க. வீட்டுக்கு வந்து பொண்ணை பார்த்து தலையில பூ வச்சு நீதான் இந்த வீட்டுக்கு மருமகன் சொன்னாலே மீனாட்சி. இந்த மீனாட்சி சொன்னாயா? என்ன சொன்னீங்க? எங்க அண்ணி மீனாட்சியா? அவங்க என்ன தப்பா சொன்னாங்க? எங்க கிட்ட போனா இல்ல, வரதட்சணை கொடுக்கல, இதெல்லாம் சுட்டி காட்டி என்ன அசிங்கப்படுத்தினா ஐயா. நாங்க அவமானப்பட்டு கூடி குறுகி நின்னையா. அதனால தான் பொண்ணை குடிச்சு வெளியே போனேன். யார பார்த்து என்ன பேசுறீங்க? ஏங்க, எங்க குடும்பத்துல எங்க அண்ணி மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கணும் தெரியுமா உனக்கு? இந்த குடும்பத்துக்காக அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு யாருக்காவது தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? நீங்க பாட்டுக்கு இங்க வந்து அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கவனமா வார்த்தையை விடனே. நான் ஒண்ணு இட்டு கட்டி பேசலப்பா, நடந்தே தான் சொல்றேன். மண்டபத்துல அவங்க பேசுறதா ஐயா சொல்றேன். எதுக்காக நான் போய் சொல்லணும்? இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. எப்ப நம்ம அண்ணிய தப்பா பேசுறாங்களோ அப்பவே முடிஞ்சு போச்சு. டேய் சரவணா, வேணாண்டா. என்னங்க நீங்க மீனாட்சி பத்தி தப்பா பேசுறீங்க? கைராசி குடும்பத்துக்கும் மீனாட்சிக்கும் உள்ள தொடர்பு தெரியுமா? அப்படியே நெஞ்செல்லாம் பதறுதுங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எனக்கு வார்த்தையே கிடைக்கல. ஒரு எறும்புக்கு கூட அவங்க துரோகம் நினைக்க மாட்டாங்க. அவங்கள போய் தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப மீனாட்சி சொல்றீங்க, அடுத்து என்ன சொல்வீங்களா? அட நானும் தாங்க சொல்றேன். இப்படி கோல் முட்டுற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா அப்புறம் குடும்பம் பிரிஞ்சு சின்ன பின்னம் இல்ல ஆயிடும். அதான் மூட்டை முடிச்ச கட்டிட்டு கிளம்புனீங்கல்ல, அப்படியே போக வேண்டியதுதானே. மறுபடியும் எதுக்கு திரும்பி வந்து எல்லார் மேலயும் குத்தம் குறைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சரவணன் இப்படி நிக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு ஒரு தங்கச்சி இல்லாம போயிட்டாளுன்னு இருந்தா சரவணனுக்கு கட்டி வச்சிருவேன். ஆமாண்டி, கட்டி வச்சிடுவேன். உன் தலையில இடி உழ. நான் இவ்வளவு நேரம் காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கேன், என் பொண்ணு இருக்கா என் பொண்ணு இருக்கான்னு. இவ்வளவு கட்டி கொடுக்கணுமே நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ கேப்ல கடா வெட்டலான்னு பாக்குற? ஏங்க, என்னங்க இது? ஆளாளுக்கு கமிஷன் வாங்க புரோக்கர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அங்க பொண்ணு இருக்கு இங்க பொண்ணு இருக்குன்னா என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்ன என்ன மீனாட்சி இது? இந்த வீட்டுல என்ன நடக்குது? ஆளாளுக்கு முடிவு எடுக்கிறாங்க. நீ அந்த மாதிரி ஏதாவது பேசுனியம்மா? நீ அப்படிலாம் பேச மாட்டியம்மா? இல்லங்க, நான் எதுவுமே பேசல. நான் எந்த வார்த்தையும் உங்ககிட்ட தப்பா சொல்லல. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. நான் வரதட்சணை பத்தி கேட்பேனாங்க, ஒரு வார்த்தை பேசுவேனாங்க. நகை நட்டு பணம் இதெல்லாம் நான் பொருட்டா கூட ஒரு நாளும் நினைச்சதில்ல. எங்க எந்த வார்த்தை உங்களுக்கு காயப்படுத்துச்சுன்னு எனக்கு விளங்கவே இல்லை. அண்ணே, நீங்க பேச வேண்டாம். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? உங்களை தப்பா பேசினதுக்கு அவங்க தான் வருத்தப்படணும். எங்க அண்ணிய பத்தி எனக்கு தெரியும். யாரு தப்பா பேசினாலும் அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஆனா உங்களை பத்தி குறை சொல்லிட்டாங்கல்ல, இந்த கல்யாணம் வேண்டாம். வேண்டாம், கரெக்ட். அண்ணா, இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். தயவு செஞ்சு வாங்க. கேளுங்க.